அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் 25ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 9ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னாவே மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. புதன் பகவானுடைய அதிபதி தான் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு. மேலும் விநாயக பெருமான் அவதரித்ததும் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த கிழமையை எப்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக தான் நம்ம சொல்லுவோம். மேலும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழியும் உண்டு. மேலும் எந்த ஒரு சுபகாரியங்களையும் யோசிக்காமல் இந்த நாளில் தாராளமாக செய்யலாம். ஏற்கனவே புதன்கிழமை நாளில் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு பரிகாரத்தை நேற்று இரவே போட்டிருந்தேங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கி நமக்கு 2 விதமான அற்புதமான சேர்க்கை இருக்குதுங்க. இந்த நாளில் நம்மளுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நம்ம சுலபமாகவே நிறைவேற்றிக்க முடியும். ஏன்னா இந்த பிரபஞ்சமானது எப்போவாவது ஒரு முறை தன்னுடைய அதிகப்படியான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக காட்டும். அது பார்த்திங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி தேதி இதிலெல்லாம் கண்டிப்பாக கிடச்சிரும். இதை தாண்டி ஏஞ்சல் நம்பர்ஸ் சேர்க்கை அப்படிங்கிறதையும் கொண்டு வரும். அது பார்த்திங்கன்னா இயற்கையாக நமக்கு கொடுத்த ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள், அதி சேர்க்கை கொண்ட நாளாக எடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன மெத்தடை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த நாளில் இப்போ நான் சொல்கிற இந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் எப்பேற்பட்ட கோரிக்கையும் நிறைவேற்றிக்க முடியும். அதாவது இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி நடக்காது அப்படின்னு நினச்சி கைவிட்ட விஷயத்தையும் கூட நீங்கள் கேட்டு பெற முடியும். இப்போ ஒவ்வொரு நம்பருக்கு பார்த்திங்கன்னா பணவரவுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். ஒரு சிலது பார்த்திங்கன்னா திருமணம் கைகூட, ஒரு சிலது குழந்தை பாக்கியம் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் ஆனது உங்களுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 2 விதமான மெத்தட் சொல்லித்தரேன். அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 2ஐயும் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம். இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் செய்யலாம். முதல்ல இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தரலாம். இன்றைக்கி 2 இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு 999 அப்படிங்கிற போர்ட்டல் ஓப்பன் ஆகி இருக்கும். அது எப்படி இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புரட்டாசி மாதத்தின் 9ஆம் தேதி இங்கே ஒரு 9 அப்படிங்கிற எண் நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது 9ஆவது மாதம், இங்கே ஒரு 9 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது 2மே போதும். ஏன்னா 99 அப்படி இருக்கிறது சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாலை 5:56 நிமிடங்கள்லேருந்து நமக்கு நவமி திதியும் தொடங்குது. இந்த நவமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய 9ஆவது திதி அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த இடத்துல நம்ம 99 அல்லது 999 பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும். சரி, இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இதை நீங்கள் கையில் எழுதியும் பயன்படுத்தலாம், பிரியாணி இலையில் எழுதியும் பயன்படுத்தலாம். இப்போ கையில் எழுதுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிட்டு உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் 999 அதாவது 999 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே உங்களுடைய சீக்கிரமாக நிறைவேற வேண்டிய முக்கியமான கோரிக்கையை ஒரே வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. இப்போ பணம் வேண்டும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பணம் அல்லது மணின்னு எழுதுங்க. வேலை வேண்டும் அப்படின்னா வேலை அல்லது ஜாப்னு எழுதுங்க. திருமணம், மேரேஜ் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் எழுதுங்க. இப்போ இந்த வட்டத்தை சுற்றியும் 9 அப்படிங்கிற எண்ணை ஒரு சர்க்கிள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. மொத்தம் 9 முறை இது போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதன் பிறகு கண்களை மூடி நீங்கள்
எழுதுன அந்த கோரிக்கையானது நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணிங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இது ஒரு முறை. அடுத்து இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரியாணி இலையினுடைய ஒரு பக்கத்தில் இந்த 999 அப்படிங்கிற நம்பரை எழுதி கீழே வந்து உங்களுடைய பெயரை வந்து எழுதுங்க. தமிழ் எழுதினாலும் சரி, இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க. பின்னாடி பக்கம் திருப்பி எந்த கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு பணம் வந்து 5 லட்சம் வேணும் அப்படின்னா 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதுங்க. வேலைக்காக எழுதுறீங்க அப்படிங்கும்போது நல்ல வேலை கிடைத்து விட்டது, நல்ல இடத்தில் திருமணம் நடந்து விட்டது, குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து நீங்கள் எழுதுங்க. இப்போ இந்த பிரியாணி இலையை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இந்த கோரிக்கையானது நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே கண்களை மூடி கற்பனை பண்ணுங்க. அதன் பிறகு இதை வந்து நீங்கள் ஒரு விளக்குலேயோ மெழுகுவர்த்தியிலையோ காட்டி எரித்து இதனுடைய சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 மெத்தடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை தரக்கூடியது தான். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லியாச்சு. அடுத்து இன்னொரு சேர்க்கை இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897 அப்படிங்கிற போர்ட்டலும் இன்றைக்கி நமக்கு இருக்குது. அது எப்படி இங்கே சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வருடம் பாருங்கள் 2024. இதில் வரக்கூடிய ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 4 அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது. நாளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 8ன்னு கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 8ன்னு கிடச்சிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது செப்டம்பர் மாதம். செப்டம்பர்னா 9வது மாதமா, அப்போ இந்த இடத்துல நமக்கு 9 அப்படின்னு கிடச்சிருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது செப்டம்பர் மாதத்தின் 25ஆம் தேதி. இதில் வரக்கூடிய 2யும் 5யும் ஆட் பண்ணும்போது நமக்கு 7 அப்படின்னு கிடைக்குது. ஒவ்வொரு முறை பார்த்திங்கன்னா இந்த நம்பர் மாற்றி வரும். ஆனால் இந்த தடவை நமக்கு கரெக்டாக இப்படி 897 அப்படின்னு சொல்லியே இருக்குது. இந்த நம்பர் குறித்து நம்ம சேனலில் நிறைய முறை வந்து பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேங்க. யாருக்கெல்லாம் வந்து உடனடி பண தேவை இருக்கோ அவங்கெல்லாம் இந்த நம்பரை பயன்படுத்தி உடனடியான பண தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய சகோதரிகள் அதை செஞ்சு உடனடியாகவே அவங்களுக்கு பணம் கிடைச்சதாகவும் என் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தேவைகள் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா, அந்த ரிஸ்ட் பகுதியை முதல்ல நல்லா வந்து தேய்ச்சி சூடு பறக்க பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த வெப்பம் உண்டாகுது பாருங்க, அது வந்து நல்ல ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து வசியம் பண்ணும். அதுக்காக தான் வந்து சொல்கிறது. நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு அதன் பிறகு ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி 897 அப்படிங்கிற நம்பரை மட்டும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா போதும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை முறை இந்த நாள் முழுவதும் இந்த எண்ணை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்கள், அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அந்த எமர்ஜென்சி பணமானது நிச்சயம் வந்து கிடைக்கும். 24 மணி நேரத்துக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் முதல்ல சொன்ன அந்த 999 மெத்தட் பார்த்திங்கன்னா எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேற்றி தரக்கூடியது. ஆனால் இந்த 897 அப்படிங்கிறது பணவசியத்தை மட்டும் ஈர்த்து தரக்கூடியது. 2 சேர்க்கையுமே இன்றைக்கி நமக்கு இருக்கிறதுனால அதில் வந்து வேறு ஒரு கோரிக்கையை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. இந்த மெத்தடுக்கு உங்களுடைய பண தேவைக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.